குட் மார்னிங் கைஸ் அண்ட் வெல்கம் பேக் டு த ப்ரெப் ஷிஃப்ட் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு அப்ராடில் எப்படி நம்ம ஒரு கரெக்ட் ரைட் காலேஜ் எப்படி சூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம போன வீடியோவில் என்ன டிஸ்கஸ் பண்ணியிருந்தோன்னா, ஒரு எம்பிபிஎஸ் அப்ராட் எப்படி முடிவு பண்ணுறது, என்ன கண்ட்ரியில் நம்ம பண்ணலான்னு. இப்போ இந்த வீடியோ நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோன்னா, இப்போ ஒரு கண்ட்ரி சூஸ் பண்ணிட்டீங்க. எக்ஸாம்பிள் டிமோர் லெஸ்டே நான் போகிறேன், கிர்கிஸ்தான் நான் போகிறேன், இல்லை ரஷ்யா நான் போகிறேன். இப்போ அந்த கண்ட்ரியில் நம்ம எப்படி ஒரு ரைட் காலேஜ் சூஸ் பண்ணுறது, நம்மளோட கோல் என்ன, எம்பிபிஎஸ் முடிக்கணும், அது நம்ம கோல். குட் குவாலிட்டியாக இருக்கணும், குட் எஜுகேஷனாக இருக்கணும், நம்ம இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சேஃபாக இருக்கணும், நம்மளுக்கு என்எம்சி அதாவது நேஷ்னல் மெடிக்கல் கவுன்சிலும் அக்செப்ட் பண்ணுற காலேஜாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஒரு ரைட் காலேஜ் எப்படி சூஸ் பண்ணலான்னு இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம். ஸோ நான் போன தடவை டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி நேஷ்னல் மெடிக்கல் கவுன்சிலோட ரூல்ஸ் நான் ஏன் இத்தனை தான் சொல்கிறேன் தப்பாக நினச்சிக்காதீங்க. பட் திஸ் ரூல்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டண்ட். இதை நீங்கள் ஒரு சிம்பிள் ரூல் நீங்கள் மீறினா கூட உங்களுக்கு லைசன்ஸ் தர மாட்டாங்க. அட் எண்ட் ஆஃப் த டே நம்ம இதுக்கு தான் ஒர்க் பண்ணுறோம், இவ்வளோ 5 வருஷம் படிச்சுட்டு வருது, நம்ம ஜஸ்ட் டாக்டர் நேமுக்கு இல்லை, நம்ம இந்தியாவில் ஒர்க் பண்ணுறோம், ஒரு கவர்மெண்ட் காலேஜில் சர்வ் பண்ணுறோம், வேலை செய்கிறோம், அப்புறம் நம்ம நீட் பிஜி எழுதலாம். அதுதான் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்காக தான் நான் என்எம்சி ரூல்ஸ் நான் இவ்வளோ அழுத்தி சொல்கிறேன். அண்ட் மேக் ஷுர் நான் போன வீடியோவில் நான் கிட்டத்தட்ட ஒரு 10 to 12 minutes நான் மெயின் திங் ஐ வாஸ் ஸ்பீக்கிங் அபவுட் இட். அதனால் மறக்காமல் அந்த வீடியோ ஓப்பன் பண்ணி இந்த ஃபுல் என்எம்சி ரூல்ஸை நீங்கள் ஓப்பன் பண்ணி புரிஞ்சுக்கோங்க. நீங்களும் என்எம்சி வெப்சைட் ஓப்பன் பண்ணி 23rd November அன்றைக்கி 2021 அந்த ரூல்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, FMGL ரூல்ஸ். மறக்காமல் நீங்களும் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். நம்ம ஒரு கரெக்டாக ஒரு காலேஜ் சூஸ் பண்ணுறதுக்கு ஒரு 7 விஷயத்தை நம்ம கன்சிடர் பண்ணணும். முதல் விஷயம் என்னென்னா, நம்ம என்எம்சி ஓகே சொல்கிறாங்களா. செகண்ட், அந்த காலேஜுக்கு ஓன் ஹாஸ்பிட்டல் இல்லை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். நெக்ஸ்ட், அது சிலபஸ் என்ன, கரிக்குலம் என்ன மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது இங்கிலீஷ் நடத்துகிறாங்களா இல்லை அவங்க ஒரு லாங்குவேஜில் நடத்துகிறாங்களா இல்லை பைலிங்குலாக நடத்துகிறாங்களா நம்ம பார்க்கணும். நான் திருப்பி ரிமெம்பர் பண்ணுறேன், இங்கிலீஷில் மட்டும்தான் நம்ம படிச்சிருந்தா மட்டும்தான் நம்மளுக்கு இந்தியாவில் வேலிட். நெக்ஸ்ட்டு எக்ஸ்பென்சஸ், அது நம்ம காஸ்ட் ஆஃப் லிவிங் பார்க்கணும், ஃபீஸ் என்னன்னு பார்க்கணும். ஃபிஃப்த், ரெகக்னிஷன். கண்டிப்பாக நம்ம வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அவங்களோட சொந்த கண்ட்ரியில் இருக்க லோக்கல் கவுன்சிலும் அக்செப்ட் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட், இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே இருக்காங்களா, எத்தனை பேர் படிக்கிறாங்க, இந்தியன் ஃபுட் அவைலபிளாக இருக்கா, ஹாஸ்டல்ஸ் நல்லா இருக்கா, இந்தியன் ஸ்டூடெண்ட்க்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கா, ஒரு சேஃப் பிளேஸாக இருக்கா நம்ம பார்க்கணும். 7th, FMGE ஆர் நெக்ஸ்ட் எக்ஸாமோட சக்ஸஸ் ரேட் என்னன்னு பார்க்கணும். இப்போ நம்ம ஒரு காலேஜில் படிக்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை, ஹவ் டு கம் டு இந்தியா அண்ட் ரைட் அ எக்ஸாம். ஸோ அதுக்கும் அவங்க ப்ரிப்பேர் பண்ணுற அளவுக்கு அங்கே குட் எஜுகேஷன் இருக்கா நம்ம கன்சிடர் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இந்த 2025 ஐ ஆம் கோயிங் டு அ கண்ட்ரி கால் டிமோர் லெஸ்டே. அங்கே இருக்க ஒரு யூனிவர்சிட்டியை இம்பாஸ், அதாவது யூனிவர்சிட்டி ஆஃப் பீஸில் நான் போய் ஜாயின் பண்ண போகிறேன். ஸோ லெட் மீ யூஸ் தட் ஆஸ் எ எக்ஸாம்பிள். எனக்கு அந்த 7 எனக்கு கிளியர் பண்ண தான் நான் பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் திங், நேஷ்னல் மெடிக்கல் கவுன்சிலோட கம்ப்ளைன்ஸ் இருக்குது. ஆமாம், அவங்க அக்செப்ட் பண்ணுறாங்க அண்ட் தேர்ஸ் நோ இஷ்யூஸ் வித் இட். ஏன்னா நம்ம இந்தியன் கரிக்குலமாக நம்ம டிமோர் லெஸ்டே கவர்மெண்ட் அக்செப்ட் பண்ணி எங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே படிக்கட்டும், அதுக்காக நான் இந்தியன் கவர்மெண்ட்ஸோட எல்லா ரூல்ஸும் நான் அக்செப்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், ஓன் ஹாஸ்பிட்டல் அண்ட் கிளினிக்கல் எக்ஸ்போஷர். இந்த யூனிவர்சிட்டி ஆஃப் பீஸ்க்கு ஓன் ஹாஸ்பிட்டல் இருக்குது, கிளினிக்கல் எக்ஸ்போஷரும் இருக்குது. தேர்ட், கரிக்குலம் அண்ட் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன். நான் முன்னாடி சொன்ன மாதிரி டிமோர் லெஸ்டே கவர்மெண்ட் இந்தியன் சிலபஸ் தானே, நம்ம எய்ம்ஸ் டெல்லியோட கரிக்குலமும் இங்கிலீஷ் மீடியம்லும் நம்ம எடுக்க போகிறாங்க. ஃபோர்த், ஃபீஸ் அண்ட் காஸ்ட் ஆஃப் லிவிங். அங்கே பார்த்தீங்கன்னா டிமோர் லெஸ்டேல தேர் அக்செப்டிங் ஒன்லி US$, ஆனால் காஸ்ட் ஆஃப் லிவிங் $US நீங்கள் கணக்கு பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெகக்னேஷன். இதுக்கு நான் லெட் மீ மூவ் ஆன் டு நெக்ஸ்ட் ஸ்லைட் டு அண்டர்ஸ்டாண்ட் ப்ராப்பர்லி. ஓகே, நான் லோக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன் பற்றி நான் இப்போ சொல்ல போகிறேன். இது நான் படிக்க போகிற காலேஜ் உன்பாஸில் இருக்க ஒரு லெட்டர். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி எங்களோட கவர்மெண்ட் எம்பிபிஎஸ் கோர்ஸ் அக்செப்ட் பண்ணுறாங்க. அப்புறம் நாங்கள் இந்த யூனிவர்சிட்டியில் நாங்கள் 2024 எம்பிபிஎஸ் கோர்ஸஸ் நாங்கள் ஆரம்பிக்க போகிறோம். ஸோ இப்போ நீங்கள் ஒரு காலேஜ் சூஸ் பண்ண போகிறீங்கன்னா இப்படி தான், ஜஸ்ட் லுக் ஃபார் அ லெட்டர் லைக் திஸ். இன்கேஸ் நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் தேடுற காலேஜஸ்க்கு இந்த மாதிரி அவங்களோட ஓன் லெட்டர் இல்லைனா, இட்ஸ் நாட் அ இம்பார்ட்டன்ட் திங், பட் இட் வில் பி நைஸ் இஃப் திஸ் காலேஜஸ் ஹேவ் இட். முன்னாடி சொன்ன மாதிரி அந்த லெட்டர் இல்லைனாலும் நோ ப்ராப்ளம், பட் மேக் ஷுர் கவர்மெண்ட் கிட்ட ஒரு அஃபிஷியல் லெட்டர் இருக்குது அப்படின்னு மட்டும் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. ஏன்னா திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் எந்த ஒரு கண்ட்ரி சூஸ் பண்ணாலும் அவங்க மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் என்ன சொல்லியிருக்காங்க, இப்போ இந்த இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டிமோரிஸ் அவங்களோட ஓன் சிட்டிசனும் சரி, ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் சரி எம்பிபிஎஸ் படிக்கலாம், அவங்க லைசன்ஸ் வாங்கி டிமோர் லெஸ்டேல ப்ராக்டிஸ் பண்ணலான்னு. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெட்டர். அண்ட் மேக் ஷுர் நீங்கள் எந்த கண்ட்ரி சூஸ் பண்ணாலும் இந்த மாதிரி ஒரு லெட்டர் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மெயின் ஸ்டெப் என்னென்னா, இப்போ நீங்கள் ஒரு
கண்ட்ரி சூஸ் பண்ணக்கப்புறம் ஒரு காலேஜ் சூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த கண்ட்ரிக்கு முதல்ல இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் எம்பிபிஎஸ் ப்ரோக்ராமா இல்லை எம்டி ப்ரோக்ராமான்னு செக் பண்ணிவிட்டு முதல்ல என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. நான் போன வீடியோஸ் சொன்ன மாதிரி 19 சப்ஜெக்ட்ஸ் கொடுத்துருக்காங்களா. இந்த இது வந்து இட்ஸ் நாட் பை ரிலீஸ்ட் பை த காலேஜ். இப்போ நான் ஒரு காலேஜ் நடத்தினா என் காலேஜ்லேருந்து அது வந்திருக்கக்கூடாது. அதை வந்து கவர்மெண்ட், அப்போ இந்த கவர்மெண்ட் இந்த மாதிரி ரிலீஸ் பண்ணியிருக்கணும். இந்த சிலபஸ் கரிக்குலம் என்னன்னு அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட் மெயின் திங் என்னென்னா, நீங்கள் எந்த லெட்டர் ஓப்பன் பண்ணாலும் ஜஸ்ட் செக் வந்து சிக்னேச்சர்ஸ் இருக்கா, லோகோ இருக்கா, சீல் இருக்கான்னு. ஏன்னா இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்டஃப் மெனி பீப்புள் மிஸ் பண்ணிடுறாங்க. இது வந்து மேக் ஷூர் இந்த மாதிரி சீலோ ஒரு சைனோ இருக்கான்னு வித் நேம். அப்புறம் தேர்ட் லாஸ்ட் மெயின் ஸ்டெப் என்னென்னா, அவங்க கொடுத்துருக்க நேம் ஆக்சுவலி உண்மையான நேமான்னு போய் கூகுளில் செக் பண்ணிக்கோங்க. ஐ நோ இட் சவுண்ட்ஸ் ஒரு மாதிரி குழந்தைத்தனமாக இருக்கலாம், பட் இது ஒரு இம்பார்ட்டன்ட் திங். இப்போ எக்ஸாம்பிள் மினிஸ்டர் ஆஃப் ஹெல்த் வந்து சைன் பண்ணியிருக்காங்கன்னா ஜஸ்ட் செக் த கூகுள் இருக்குது. நீங்கள் வந்து உண்மையாகவே ஒரு மினிஸ்டர் ஆஃப் ஹெல்த்லேருந்து தான் சைன் பண்ணியிருக்காங்களா செக் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ஸ். அப்போ இந்த சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ்லாம் பீப்புள் ஆக்சுவலி லூஸ் தேர் லைஃப். ஏன்னா இது வந்து நம்ம ஒரு 2 years 3 years கோர்ஸில் இந்த 5.5 years கோர்ஸ் நம்ம டிவோட் பண்ணி படிக்க போகிறோம். அப்புறம் நான் ஏன் இவ்வளோ அழுத்தி சொல்கிறேன்னா, நீங்கள் ஐம் நாட் ப்ரொமோட்டிங் டீமால் லெஸ்ட்டே இல்லை உன்பாஸ் வந்து ஜாயின் பண்ணுங்கள் இல்லை டீமால் லெஸ்ட் ஜாயின் பண்ணுங்கள் நான் எதுவுமே சொல்லலை. நீங்கள் ஏன்னா இதெல்லாம் ஒரு மெயின் சிம்பிள் ஸ்டெப் நிறைய பீப்புள் மிஸ் பண்ணுறது. இப்போ நான் எடுத்தது இந்த காலேஜை ஒரு எக்ஸாம்பிளாக எடுக்கிறேன். ஏன்னா நான் வந்து ஜாயின் பண்ண போகிறதுனால நான் ஒரு எக்ஸாம்பிளோடு எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. அதனால் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் எந்த கண்ட்ரிக்கு வேணால் போங்க, பட் இந்த மாதிரி ஒரு மெயின் ஸ்டெப்ஸ்லாம் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு போங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் அண்ட் கிளினிக்கல் ட்ரைனிங். ஏன் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்னா, ஒரு என்ன தான் நம்ம தியரியாக படித்தாலும் ப்ராக்டிக்கல் நாலேஜ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இப்போ ஏன் நான் சொல்கிறேன்னா, இப்போ நம்ம ஓன் இந்தியாவில் இருக்க ப்ரைவேட் காலேஜஸில் நிறைய பேஷண்ட்ஸ் லோடு இல்லாமையே அதனால நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீட் பிஜி கிராக்கே பண்ண முடிய மாட்டேங்குது. ஸோ அதனால் நம்மளுக்கு தியரி நாலேஜ் ப்ளஸ் ப்ராக்டிக்கல் நாலேஜ் இஸ் இம்பார்ட்டண்ட். நீங்கள் எந்த ஒரு காலேஜ் நீங்கள் விசாரித்தாலும் மேக் ஷூர் நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டல் பிக்சர்ஸ் கேளுங்க, பேஷண்ட் லோடு என்னன்னு கேளுங்க. நம்ம வந்து ஆக்சுவலி பேஷண்ட்ஸை தொட முடியுமான்னு கேளுங்க. ஏன்னா சம் கண்ட்ரீஸ் எக்ஸாம்பிள் ஜார்ஜியா பார்த்தீங்கன்னா they won't allow Indian students to touch the citizens of Georgia. அவங்க இருக்க ஓன் சிட்டிசன்ஸை இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸை தொட விட மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது. அப்புறம் அவங்க வந்து கெடாவர் இருக்கா, சிமுலேஷன் லேப்ஸ் இருக்கான்னு கேட்டுக்கோங்க. இப்போ ஒருவேளை கெடாவர் அலோவ் இல்லைன்னா சிமுலேஷன் லேப்ஸ் இருக்கான்னு கேட்டுக்கோங்க. சிமுலேஷன் லேப்ஸ் ஆர் ஆக்சுவலி ஈக்குவலி குட் டு கெடாவர்ஸ். அதனால் அது இருக்கான்னு முக்கியமாக நீங்கள் கேட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் மெயின் திங் என்னென்னா லாங்குவேஜ். நம்மளுக்கு வந்து அஃப்கோர்ஸ் நம்மளுக்கு வந்து எந்த கண்ட்ரி போனாலும் லாங்குவேஜ் இஸ் கோன் பி ஹார்டர் திங். அதனால் நம்ம வந்து கேட்டுக்கணும் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் நம்மளுக்கு நடத்துகிற காலேஜ் எல்லாமே இங்கிலீஷில் தான் இருக்கணும். அது கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் வந்து கம்யூனிட்டி மெடிசனாக இருந்தாலும் சரி இல்லை லோக்கல் பேஷண்ட் ட்ரீட் பண்ணுறதா இருந்தால் அவங்க வந்து ஏதாவது கோச்சிங் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னு செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து இல்லை ட்ரான்ஸ்லேட்டர்ஸ் அந்த மாதிரி தராங்களா, இல்லை நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் லாங்குவேஜ் கற்றுக்கணுமா. இப்போ ரஷ்யா ஜார்ஜியாலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அது உங்களோட லாங்குவேஜ் கற்றுக்கணும். ஏன்னா அஃப்கோர்ஸ் நீங்கள் லாஸ்ட்டில் அவங்க எக்ஸாம் எழுத வந்து அவங்க லாங்குவேஜில் எழுத போகிறீங்க. ஸோ அதனால் டெய்லி உங்களுக்கு வந்து எம்பிபிஎஸ் க்ளோசஸ் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் நடக்க போது 1 or 2 hours உங்களுக்கு அவங்களோட ஓன் லாங்குவேஜ் நடத்த போகுது. ஸோ ஆல்ரெடி நான் ஏன் இவ்வளோ அழுத்தி சொல்கிறேன்னா, எம்பிபிஎஸ் இஸ் ஆல்ரெடி ஹார்டர் கோர்ஸ். அது ஏற்கனவே ஒரு கஷ்டமான கோர்ஸ். இது இல்லாமல் இன்னொரு லாங்குவேஜ் எடுத்து படிக்கிறது இன்னொரு தேவையில்லாத ஒரு இது. ஸோ அதனால் அதை நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் டீமால் லெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அவங்களோட மெயின் லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் ப்ளஸ் போர்ச்சுகீஸ். ஸோ மெனி பீப்புள் போர்ச்சுகீஸ் தான் பேசுவாங்க. ஸோ எனக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, த மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் வில் பி இங்கிலீஷ் அண்ட் த கோச்சிங் எனக்கு வந்து கோச்சிங் எதுவுமே கிடையாது. ஏன்னா எனக்கு லைசன்ஸ் எக்ஸாமே கிடையாதுனால பஸ் எல்லா எக்ஸாமும் இங்கிலீஷ்னால எனக்கு வந்து லாங்குவேஜ் கோச்சிங்கே கிடையாதுன்ட்டாங்க. லோக்கல் பீப்புளும் கம்யூனிட்டி மெடிசன் பேசுகிறதுக்கு தே டோல் மீ தேல் ஹாவ் ட்ரான்ஸ்லேட்டர்ஸ். நான் 2-3 ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃபோன் பண்ணி கேட்டப்போ அவங்களும் அதான் சொன்னாங்க, இந்த மாதிரி ட்ரான்ஸ்லேட்டர்ஸ் இருக்காங்க. ஓன் நாலேஜில் அவங்க சும்மா கடைக்கு போயிடுறதுக்கு அதுக்கு தான் தேர் லேர்னிங் லாங்குவேஜஸ். அதுவும் காலேஜ் நடத்துல அவங்க ஓனாக கற்றுக்குறாங்க. இப்போ லாஸ்ட் மெயின் திங் என்னென்னா சேஃப் என்வரான்மெண்ட். இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சேஃபாக இருக்கா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எஃப்எம்ஜிஏ நெக்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ். இப்போ நீங்கள் எத்தனை இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சிருக்காங்க, எத்தனை பேர் வந்து நெக்ஸ்ட் எக்ஸாம் எழுதியிருக்காங்க, அவங்களோட இது என்ன பர்ஃபார்மன்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேளுங்க. எப்போ நீங்கள் சும்மா அட்மிஷன் கொடுக்குறாங்கன்னு இப்போ ஜாயின் பண்ணாதீங்க. அவங்களோட ட்ராக் ரெக்கார்ட், அதாவது எத்தனை பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க, எத்தனை பேர் ஃபெயில் ஆயிருக்காங்க. நான் ஏன் இவ்வளோ சொல்கிறேன்னா, ஹையர் த பாஸ் ரேட், அவங்க குட் எஜுகேஷனாக இருக்காங்க. அதனால் ஐ எம் ட்ரைங் டு சே திஸ். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து மெயின் இம்பார்ட்டன்ட் திங்னா WDOMSங்கிற ஒரு வெப்சைட்டில் இந்த காலேஜ் ரிஜிஸ்டர் ஆகிருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நான் ஏன் இது சொல்ல வரேன்னா, WDOMS இஸ் அ வெரி இம்பார்ட்டண்ட் வெப்சைட். ஏன்னா அதில் தான் உங்களுக்கு வந்து எல்லா நம்பரும் சரி. இப்போ எக்ஸாம்பிள் ஃபீமேல் ஐடின்னு ஒரு நம்பர் இருக்குது. அந்த நம்பர் இல்லாமல் யூ ஆர் நாட் எலிஜிபிள் டு ரைட் USMLE
இல்லை வந்து ஃப்ளாப் அந்த மாதிரி எக்ஸாம் நீங்கள் எழுதணுன்னா இந்த நம்பர் இல்லாமல் உங்களால் எழுத முடியாது. ஸோ மேக் ஷுர் உங்களோட யூனிவர்சிட்டி இந்த மாதிரி WDOMS வெப்சைட்டில் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலான்னா, மேக் ஷுர் நீங்கள் வந்து WDOMS இதை வந்து நீங்கள் கூகுளில் டைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்தோடனே ஃபஸ்ட் லிங்க் வேர்ல்ட் டைரக்டரி ஆஃப் மெடிக்கல் ஸ்கூல்ஸ்ன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணி ஸ்க்ரீனில் காட்டுற மாதிரி பேஜ் இருக்கும். அதில் எல்லோ கலரில் ஒரு பட்டன் இருக்கும், சர்ச் த வேர்ல்ட் டைரக்டரி அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். மேக் ஷுர் அதை நீங்கள் கிளிக் பண்ணுறீங்கன்னு. அப்புறம் நான் திருப்பி இந்த ஸ்க்ரீனில் காட்டுற மாதிரி உங்களுக்கு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் வந்து கண்ட்ரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் எந்த கண்ட்ரி சூஸ் பண்ணியிருக்கீங்களோ அந்த கண்ட்ரி லிஸ்ட்லேருந்து சூஸ் பண்ணுங்கள். ஆஸ் எக்ஸாம்பிள் நான் டிமோர் லெஸ்டே போகிறனால நான் டிமோர் லெஸ்டின் கண்ட்ரி கொடுத்து சர்ச்சுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுறேன். அதுக்கு வந்து என்னென்ன காலேஜஸ் அவங்க ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களோ அது வரும். இப்போ ஆஸ் பர் ரெக்கார்ட் படி பார்த்திங்கன்னா 2 காலேஜஸ் இருக்குது, UNTL அண்ட் UCT. UNTLனு பார்த்திங்கன்னா இட்ஸ் கவர்மெண்ட் காலேஜ், அதனால் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்க அலோவ் பண்ணுறது இல்லை. நெக்ஸ்ட்டு UCTங்கிற ஒரு காலேஜ், அது செப்பரேட் காலேஜ். இன் பாஸ் நான் போகிற காலேஜ் ஏன் நான் லிஸ்ட்டில் வரலனா, தேவ் அப்ளைட் லேட் அண்ட் தேவ் ஷோட் மீ த ப்ரூஃப் இந்த மாதிரி அப்ளை பண்ணியிருக்காங்கன்னு. ஸோ ஐம் ஜஸ்ட் வெயிட்டிங் ஆன். எனக்கு வந்து தே டோல் இந்த மந்த் எந்துக்குள்ளே ரிஃப்ளெக்ட் ஆகிடும்னு. ஸோ ஐம் ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் இட். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இது வந்து கிர்கிஸ்தானோட லிஸ்ட். மொத்தமாக 32 காலேஜஸ் இருக்குது. நான் அந்த மாதிரி இப்போ நீங்கள் ஒரு காலேஜ் போகிறீங்கன்னா அந்த காலேஜோட நேம் இந்த லிஸ்ட்டில் இருக்கா கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. அதில் வந்து MBBS ஆப்ஷன் இருக்கா, அதெல்லாம் நீங்கள் மெயினாக ஓப்பன் பண்ணி ஒவ்வொரு காலேஜஸையும் ஓப்பன் பண்ணி செக் பண்ணுங்கள். அவங்க அடுத்த என்னென்ன MBBS காலேஜ் கொடுத்துருக்காங்க, ஸ்பான்சர் லிஸ்ட்டில் ஏதாவது கொடுத்துருக்காங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் மெயின் திங், எப்போவுமே வந்து ரஷ் பண்ணாதீங்க, நல்லா ரிசர்ச் பண்ணி சூஸ் பண்ணுங்கள். ஏன்னா திஸ் இஸ் யுவர் ஃப்யூச்சர். நீங்கள் 5 வருஷம் போய் படிக்க போகிறீங்க. ஆல்வேஸ் NMCயில் லிஸ்ட்டில் பேர் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க, WDOMSல இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. மற்றவங்ககிட்ட இந்த அட்வைஸ் எடுங்க, பட் டபுள் செக் எவ்ரி திங். எதுக்கும் ஒன்றுக்கு நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க, செக் பண்ணி நல்லா ரிசர்ச் பண்ணிவிட்டு போங்க. அண்ட் ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அண்ட் நான் திருப்பியும் சொல்கிறேன், நான் வந்து டிமோர் லெஸ்டேவோ சரி UNPASஸையோ நான் வந்து ப்ரமோட் பண்ணலை. இதை நான் சும்மா ஒரு அவேர்னஸ் வீடியோ மாதிரி தான் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து எந்த கண்ட்ரிக்கு வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் மேக் ஷுர் நானும் இந்த WDOMSல UNPASS வந்தோடனே ஐ மேக் ஷுர் ஐ வில் அப்டேட் இட் இந்த சேம் யூடியூப் சேனல். அப்புறம் நான் வந்து போனேன்னே ஐ வில் ஷோ யூ த யூனிவர்சிட்டி டூர். அண்ட் நான் வந்து இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் கூட பேசி கூட நான் வீடியோ எடுத்து போடுறேன். ஸோ எனி திங்ஸ் எல்ஸ் ப்ளீஸ் கமெண்ட் டவுன் பிலோ. அப்புறம் வந்து ஏதாவது கொஷின்ஸ் இருந்தால் மறக்காமல் இந்த prepshift@gmail.comக்கு மெயில் பண்ணுங்கள். எவ்வளோ சூனாக நான் ஹெல்ப் பண்ண முடியுமோ ஐ வில் ஹெல்ப். தேங்க்யூ.